கடைசி வாய்ஸ் நோட். ராத்திரி 2:13 மணி. அருண் தனியா ரூம்ல படுத்திருந்தான். அப்போ அவனோட போனுக்கு ஒரு வாய்ஸ் நோட் வந்தது. அனுப்பியது அவனோட ஓன் நம்பர். அருண் அதிர்ச்சியா வாய்ஸ் நோட்டை ப்ளே பண்ணினான். அருண், கதவை திறக்காதே. அவன் உடனே கதவை பார்த்தான். டக் டக் டக். கதவு தட்டும் சத்தம். யாரு? வெளியிலிருந்து அவனோட அம்மா குரல். அருண், கதவை திறப்பா. அவன் கதவை திறக்கப் போன நேரம் மீண்டும் போனுக்கு வாய்ஸ் நோட் வந்தது. இந்த முறை குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் உன் ரூமுக்குள்ள இருக்கேன், கதவுக்கு வெளியே இருக்கிறது நான் இல்ல. அருணோட உடம்பே உறைந்து போச்சு. அவன் மெதுவா திரும்பி பார்த்தான். ரூம்ல யாருமே இல்லை. ஆனா அவனுக்கு பின்னாடி இருந்து மிரர்ல மட்டும் ஒருத்தன் நின்னுட்டு இருந்தான். அவன் முகம் அருண் மாதிரியே இருந்தது. அந்த உருவம் மெதுவா சிரிச்சது. போன்ல கடைசி வாய்ஸ் நோட் வந்தது. அருண், நீ இந்த வாய்ஸ் நோட்டை கேட்கிற நேரத்தில் நான் ஏற்கனவே வெளியே வந்துட்டேன். அடுத்த நாள் காலை அருணோட போன் ஸ்கிரீன்ல ஒரு புதிய ரெக்கார்டிங் இருந்தது. வாய்ஸ் நோட் 2:14 AM. அது பிளே பண்ணியதும் அருணோட குரல் கேட்டது. அம்மா, கதவை திறங்க, நான் வெளியே நிக்கிறேன். ஆனா அந்த வீட்ல அருண் மட்டும்தான் இருந்தான்.